ஓம் சாந்தி 21/7/2017 சாக்கார முரளி. இன்று பாபா கூறுகிறார், இனிய குழந்தைகளே, இந்த பழைய உலகத்திலையும் பழைய உடல்லையும் எந்த விதமான சுகமோ ஆனந்தமோ கிடையாது. ஆகையால் நீங்கள் இதிலிருந்து உயிரோடு இருந்துட்டு பாபாவின் குழந்தையா மாறுங்க, உண்மையான விட்டில் பூச்சி ஆகுங்க. அப்போ அந்த ஏன் பாபா விட்டில் பூச்சின்னு சொல்கிறார் அப்படின்னா, சாகிறதுனுடைய அந்த சுகம் யாருக்கு தெரியும்? விட்டில் பூச்சிக்கு தான் தெரியும். அப்படின்னா அந்த விட்டில் பூச்சி என்ன பண்ணுது? விளக்கை நோக்கி ஒளியை நோக்கி பறந்து சென்று அதுலேயே தன்னுடைய உயிரையே அர்ப்பணிக்குது. அதுபோல் பாபா இறப்பதில் தான் நமக்கு சுகம் இருக்குது. பழைய உலகத்தில் எதுலேயும் நமக்கு சுகமோ ஆனந்தமோ உடல்லையும் இல்லை அப்படின்றார். அதனால் உயிரோடு இருந்துடணும். கேள்வி சங்கம யுகத்தினுடைய ஃபேஷன் என்ன? ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒரு ஃபேஷன் இருக்குது. அப்போ சங்கம யுகத்தினுடைய ஃபேஷன் என்ன அப்படின்னா, நாம் இங்கே இருந்து கொண்டே நம்முடைய சத்தியுகத்தை சுற்றி வரலாம். மாமியார் வீடு விஷ்ணுபுரின்றார் பாபா. வைகுண்டத்தை சுற்றி வரலாம், அல்லது சூக்ஷ்ம வத்தனத்துக்கும் போயிட்டு வரலாம். இந்த சூக்ஷ்ம வத்தனத்தினுடைய ரகசியம் சங்கம யுகத்தில் தான் தெளிவாகுது. அதனால் வேறு எந்த யுகத்துலேயும் நம்ம வைகுண்டத்துக்கு போயிட்டு வரலான்னு சொல்ல முடியாது. சத்தியுகத்தில் திரேதா யுகத்தில் அங்கேயே இருப்போம். அதனால் அதனுடைய பிரச்சனை இல்லை. துவாபர யுகத்தில் கலியுகத்தில் நமக்கு தெரியாது. சங்கம யுகத்தில் தான் இங்கே இருந்து கொண்டு எங்கே வேணாலும் போகலாம். சூக்ஷ்ம வத்தனத்துக்கும் போகலாம், வைகுண்டத்துக்கும் போயிட்டு வரலாம். இன்றைக்கி 2 கேள்விகள். 2வது கேள்வி, எந்த ஒரு விதியின் மூலமாக ஏழ்மையையும் துக்கத்தையும் சகஜமாக மறக்க முடியும்? ஏழ்மையையும் மறக்கணும், நம்முடைய துன்பங்களையும் மறக்கணும். அப்படின்னா அதுக்கு என்ன நம்ம முயற்சி பண்ணலாம் அப்படின்னா, அஷரீரியாக மாறக்கூடிய பயிற்சி. அதெல்லாம் நம்மளை விட்டு போகாது. நாம் தான் அதிலிருந்தெல்லாம் விடுபட்டு ஆத்மாவாக மாறணும். யார் இந்த பயிற்சி செய்கிறாங்களோ, அஷரீரியாக மாறக்கூடிய பயிற்சி, அவங்க அவங்களுடைய துன்பத்திலிருந்து அல்லது ஏழ்மையிலேருந்து விடுபடலாம் அல்லது மறக்கலாம். ஏழை குழந்தைகள் தான் பாபா கிட்டே வருவாங்க, செல்வந்தர்களாக மாறுவாங்க. இப்போ நாம் ஏழை குழந்தைகள் பாபாவுடைய குழந்தைகளாக மாறியிருக்கிறோம். ஓம் சாந்தி. பாபா மேலே இப்போ நமக்கு அன்பு வந்திருக்கு. ஆகையால் ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம். பாபா மேலே அன்பு வந்திருக்குனால என்ன அர்த்தம்? பழைய உலகத்திலிருந்து இறக்கணும்னு அர்த்தம். ஏன் இறக்கணும்? பாபா மேலே அன்பு வந்திருக்கு. ஆகையில பாபாவுடன் சாந்தி தாமத்திற்கு போக வேண்டும். சத்யவான் சாவித்ரியினுடைய எக்ஸாம்பிள் கொடுக்குறார் பாபா. அந்த சாவித்ரி என்ன பண்ணுவா? சத்யவான் மீது அன்பு இருந்ததுனால பின்னாடியே போவா. இந்த ஆத்மாவை விட்டுடுங்க, மீண்டும் சரீரத்தில் வரணும் அந்த ஆத்மா அப்படின்னு சொல்லி அந்த ஆத்மாவுக்கு பின்னாடி சரீரத்துக்கு பின்னாடி போயிடுவான். ஆனால் அவளுக்கு ஞானம் கிடையாது. உங்களுக்குள்ள ஞானம் இருக்குது. நமக்கு பாபா மேலே அன்பு இருக்குது அப்படின்னா உயிரோடு இந்த பழைய உலகத்தில் வாழ்வதற்காக இல்லை, இறப்பதற்காக. அதனால் என்னுடைய கணவர் உயிரோடு இருக்கணும்னு நம்ம பின்னாடி போக மாட்டோம். பழைய உலகத்திலிருந்து இறப்பதற்காக தான் நம்ம பாபா கிட்டே வந்திருக்கிறோம், அல்லது பாபா மேலே நமக்கு அன்பு வந்திருக்கு. அதனால் ஏன் நமக்கு அன்பு வந்திருக்கு? ஏன் நீங்கள் பாபாவை நேசிக்கிறீங்க, அன்பு செய்கிறீங்க அப்படின்னா ஒரே பதில் என்ன? இறப்பதற்கு. எவ்வளோ அழகாக இருக்கு இல்லையா? இறப்பதற்காக, பழைய உலகத்திலிருந்து இறப்பதற்காக, பழைய உடல்லிருந்து இறப்பதற்காக நமக்கு பாபா மேலே அன்பு வந்திருக்கு. அதனால் பாபா அஷரீரியாக மாறுங்க. இறப்பதுன்னா என்ன அர்த்தம்? சரீர உணர்வுலேருந்து விடுபடுங்க. அதனால் அப்போ இந்த பந்தனத்தில் இருந்தெல்லாம் நீங்கள் விடுபடுவீங்க, என்னுடையவங்க ஆயிடுவீங்க. பாபா சொல்கிறார், இது பழைய உலகம், பழைய உடல். இதில் எந்த சுகமும் உங்களுக்கு இல்லை, எந்த ஆனந்தமும் உங்களுக்கு இல்லை. ரொம்ப மோசமான உலகம், ரௌரவ் நரகமாக இருக்குது அப்படின்றார். நான் உங்களை சுகதாமத்துக்கு அழைச்சிட்டு போகிறேன். அப்போ அன்பு வரும் தானே பாபா மேலே. அந்த சுகதாமம் எப்படி இருக்குன்னா, துன்பத்தினுடைய பெயர் அடையாளம் கூட அங்கே இருக்காது. அதனால நாம் ஓடோடி வருவோமா பாபா கிட்ட, பறந்து வருவோமா, விட்டில் பூச்சி போல் நம்மளை அர்ப்பணிக்கிறோமா. இது புரிஞ்சுக்கிட்ட உடனே அதனால பாபா சொல்ல, சாந்தி தாமத்துக்கு யாரும் இப்போ போக முடியாதுன்றார். ஏன் போக முடியாதுன்னா, ஒன்று தூய்மை இல்லை, தூய்மையாக இருந்தால்தான் போக முடியும். அப்போ இன்னொன்று ரெக்கைகள்
வெட்டப்பட்டிருக்கு. ஏன் ரெக்கைகள் வெட்டப்பட்டிருக்கு? நானே கடவுள் அப்படி நினச்சிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அதனால தான் ரெக்கைகள் இல்லை, அதனால மேலே பறந்து போக முடியல அப்படின்றார். இந்த நேரத்தில் பழைய உலகத்தில் சிலரெல்லாம் ரொம்ப பணக்காரர்களாக இருக்கலாம், ரொம்ப செல்வந்தர்கள், கோடீஸ்வரர்களாக இருக்கலாம், பெரிய பெரிய மாளிகைகள் இருக்கலாம், பெரிய பெரிய படிப்பு படித்து உயர்ந்த பதவியில் கூட இருக்கலாம். ஆனாலும் பாபா என்ன சொல்கிறார், உங்களை போல அவங்க உலகத்துக்கு அதிபதியாக மாற முடியாது. அந்த மாதிரி ஒரு படிப்பு நீங்கள் படிச்சிட்டு இருக்கீங்க, 21 பிறவிகளுக்கு உலகத்துக்கே அதிபதி ஆயிடுறீங்க. அங்கே அகால மரணம் கிடையாது, அல்லது 21 பிறவிகளுக்கு நோயே வராதுன்றார் பாபா. அந்த மாதிரி ஒரு படிப்பு இது. உலகத்துக்கே அதிபதி ஆனால் கூட ஒரு உதாரணம் கொடுக்குறார் பாபா. இன்னைக்கு சில நேரத்தில் துவாபர் யுகத்தில் அரசர்கள் இருப்பாங்க. அந்த அரசன்கிட்ட ஒரு குழந்தை பிறக்கும், இளவரசன் பிறந்த உடனே இறந்து போயிடும். பிறக்கணுன்ற பாக்கியம் இருக்குது, ஆனாலும் இல்லை பிறந்து ஒரு 5 வருஷத்துலேயோ 10 வருஷத்துலேயோ அது அந்த குழந்தை ஏதோ நோயினால் பாதிக்கப்பட்டு இருந்தும் போயிடும் இல்லையா? அந்த மாதிரியெல்லாம் அங்கே இருக்காது. பிறந்தோம் அப்படின்னா வாழ்நாள் முழுவதும் அந்த பாக்கியத்தை நம்ம அனுபவிக்கிறோம். மற்றபடி இந்த பழைய உலகம் இவ்வளோ பெரிய பெரிய கட்டிடங்கள் எல்லாம் என்ன ஆக போகுது? மண்ணோடு மண்ணாக மாறப்போகுது. அதனால சந்தோஷமாக இருங்க. பாபா என்ன உலகத்துக்கே அதிபதியாக மாற்றிக்கொண்டிருக்கிறார். அதனால இப்போ அது தங்க உலகம். நம்ம போகிற உலகத்துக்கு பேர் தங்க யுகம், தங்க உலகம். ஆனால் இப்பொழுது தங்கத்தினுடைய மதிப்பு பாருங்கள், ஒரு கிராமுக்கு எவ்வளோ விலை இல்லையா? எவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது தங்கம். ஆனால் சத்தியுகத்தில் அளவற்ற தங்கமாக இங்கே தங்கத்தை வாங்குறதுக்கும் கஷ்டப்படுறாங்க. அதுக்கப்புறம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் யாரும் திருடிடக்கூடாதுன்னு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. சத்தியுகத்தில் அளவற்ற தங்கம் இருக்குது, திருடர்கள் பயம் கிடையாது. அந்த மாதிரி இன்னைக்கு ரொம்ப ஆசை காட்டுறார் பாபா. எந்த கொள்ளைக்காரங்களும் அங்கே கொள்ளை அடிக்க முடியாது, அவ்வளோ தங்கம் இருக்கும். அடுத்தது பாபா சொல்ல சிவராத்திரி. ஓகே, கிருஷ்ணருடைய பிறப்பு கூட ஜென்மாஷ்டமி கூட 12 மணியில் இரவில் கொண்டாடுறாங்க. அப்போ கிருஷ்ணர் இரவில் பிறக்கலையே, அவர் பிறக்கிறது பகலில் தானே. சிவராத்திரின்னா பாபா இரவில் வராரு. கிருஷ்ணர் சத்தியுகத்தினுடைய முதல் இளவரசர் தானே, அப்போ அவர் பகலில் தானே வராரு. இது நம்ம புரிஞ்சுக்கணும். தங்கத்தினுடைய மதிப்பு குறையும் போது அதில் செய்த நகையினுடைய வேல்யூவும் குறைஞ்சிடுது. 24 கேரட்டாக இருந்த கோல்டு இப்போ என்ன ஆகிட்டுருக்கு, அதில் கலப்படங்கள் சேர்ந்து எல்லாமே மாறி இருக்கு. அடுத்தது பாபா சொல்கிறார், நீங்கள் மதுபனில் நேரடியாக ஞானம் கேட்கும் போது நல்ல ஒரு உணர்வுகள் வருமா? மதுபனில் நம்ம பாபா கிட்ட முரளியை கேட்குறோம், பாபாவை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல சந்தோஷம் இருக்குமா? அது மட்டும் இல்லை, மதுபனில் கிளாஸ் கேட்பீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் அசுர விகாரிகளுடைய சங்கம் உங்களுக்கு இல்லை. அப்போ அங்கே பிராமணர்களுடைய சங்கத்தில் இருக்கிறதுனால ஒரு 5 நாள் 6 நாள் நீங்கள் அங்கே இருக்கீங்கன்னா ஒரு பட்டியில் வெள்ளாவியில் இருக்கிற மாதிரி, செங்கல் சூளையில் இருக்கிற மாதிரி பக்குவம் அடைவீங்க. ஆனால் உங்கள் சென்டர்லேயும் நீங்கள் முரளி கேட்டிங்கன்னா இதே முரளி தான் கேட்கும் போது பாபா சொல்கிறார் அப்படின்ற ஒரு சந்தோஷம்தான். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுது? குடும்பம் அல்லது உலகம் அல்லது உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த அசுர மனிதர்கள், விகார மனிதர்களுடைய தொடர்புலெல்லாம் வரும்போது அந்த போதை போயிடும். அதனால மதுபனுக்கு போனாலே ஹாஸ்டலில் இருக்கிற மாதிரி கிளாஸு, நமக்கு வேறு எந்த வேலை இருக்காது. சரியான நேரத்துக்கு எழுந்திருக்கிறது, யோகா பண்ணுறது, கிளாஸ் கேட்குறது, மீதி ஏதாவது நேரம் இருந்ததுன்னா அவங்க உங்களுக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் பாபா இப்படி சொன்னார் அப்படி சொன்னார் அப்படின்னு சொல்லி சிட் சேட் பண்ணுறது. அப்போ அங்கே 5 நாள் நீங்கள் நல்லா பயனடையலாம். உங்களுக்கு ஒரு நல்ல சங்கம் கிடைச்சிருக்கு. அடுத்தது பாபா சொல்கிறார், மற்ற ஆசிரமங்கள் போல மனிதர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா இது ஒரு ஆசிரமம், இங்கே யாராவது குருஜி இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் நமக்கு தெரியும் இப்போ சிவபாபா பிரம்மாவுடைய உடலுக்குள்ளே நம்மளெல்லாம் பிரம்மகுமார் பிரம்மகுமாரியாக மாற்றிருக்கிறார். இங்கே அந்த மாதிரி குருஜி சீடர்கள் அப்படிலாம் யாரும் கிடையாது. அப்புறம் இன்னைக்கு பாபா சொல்கிறார், எல்லார் வீட்லேயும் ஒரு படம் கண்டிப்பாக இருக்கணும்.
பொதுவாக லக்ஷ்மி நாராயண் படம்னுவார், சொர்க்கத்தினுடைய படம் அப்படின்றாரு, சிவ் பாபானுடைய படம் அப்படின்னு சொல்லுவார் பாபா. சிருஷ்டி சக்கரம்னு ஒரு முரளியில். இன்றைக்கி முரளியில் பாபா சொல்கிறார் திரிமூர்த்தி படம் கண்டிப்பாக இருக்கணும். அப்போது வீட்டுக்கு யார் வந்தாலும் சிவ் பாபானுடைய கடமையை நீங்கள் அவங்களுக்கு உணர்த்தணும். படைத்தல், காத்தல், அழித்தல், இந்த மும்மூர்த்திகளுக்கும் மூத்தவர் சிவ் பாபா. இவங்க மூலமாக தான் அவரோட கடமையை செய்கிறார் அப்படின்றது நம்ம புரிய வைக்கணும். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம்: தன்னை ஆத்மா என்று உணர்ந்து ஒரு இறைவன் மீது அந்த மனதனுடைய அன்பு நீங்கள் வையுங்க. அப்படின்னா மனதார ஒரு இறைவனை நேசியுங்க. மற்றபடி இந்த உலகம் எதுக்கும் உதவாதது. ஆகையாலே புத்தியின் மூலமாக பழைய உலகத்தை மறந்துடுங்க. உங்களுடைய வாழ்க்கையை வைரமாக மாற்றிக்கொள்வதற்கு என்ன செய்யணும்? ஒரு பாபா மீது முழுமையாக அர்ப்பணமாகணும், தன்னை அர்ப்பணிக்கணும். எனக்கு ஒரு பாபா தவிர வேற யாரும் இல்லை. இந்த பாடத்தில் உறுதியாக இருக்கணும். வரதானம் சங்கம யுகத்தினுடைய ஒவ்வொரு நேரத்தையோ, ஒவ்வொரு எண்ணத்தையோ, ஒவ்வொரு வினாடியையோ சக்திசாலியாக மாற்றக்கூடிய ஞான ஸ்வரூபர்கள் ஆகுங்க. நிறைய ஞானம் நம்ம கேட்குறோம், பிறருக்கு சொல்கிறோம். ஆனால் பாபா இப்போது ஞான ஸ்வரூபமாக மாறுங்க அப்படின்றார். ஞானம் கேட்குறதோட பிறருக்கு சொல்கிறது கூடவே ஞானத்தினுடைய ஸ்வரூபமாக மாறுங்க. அப்போ ஞான ஸ்வரூபம் யார் அப்படின்னா, ஒவ்வொரு நேரத்துலேயும், ஒவ்வொரு எண்ணத்துலேயும், ஒவ்வொரு வினாடிலையும் அவங்க சக்திசாலியான ஒவ்வொரு கர்மம், ஒவ்வொரு வார்த்தை, அதாவது எண்ணம், சொல், செயல் மூணுமே எப்படி இருக்கும்? சக்திசாலியாக இருக்கும். அவங்க தான் ஞான ஸ்வரூபர்கள். என்ன நினைக்கிறாங்களோ அதை தான் பேசுவாங்க, என்ன பேசுவாங்களோ அதை அப்படியே செயல்படுத்துவாங்க. ஆனால் சில நேரத்தில் அப்படி இல்லை, நினைக்கிறது நம்ம ரொம்ப உயர்வாக இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். அதை பற்றி பேசவும் செய்வோம். ஆனால் என்ன பண்ணுறது, சில நேரத்தில் முடியாது அப்படின்னு வார்த்தைகளில் வரும்போது கொஞ்சம் வலு குறையுது. ஆனால் கர்மத்தில் வரும்போது மறந்தே போயிடுவோம். அவங்க ஞானஸ்வரூப ஆத்மாக்கள் கிடையாது. ஞானஸ்வரூப ஆத்மா அப்படின்னா நினைக்கிறது, பேசுறது, செய்கிறது எல்லாமே சக்திசாலியாக இருக்கும், சமமாக இருக்கும். அதனால எல்லாத்த விட முக்கியமானது என்ன இதில் மூணுலையும் அப்படின்னா எண்ணங்கள் சக்திசாலியாக இருந்தால் வார்த்தைகளும் செயல்களும் நமக்கு சக்திசாலியாக இருக்கு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்முடைய செயல்களை மாற்றிக்கிட்டோம், நம்முடைய வார்த்தைகளையும் மாற்றிக்கிட்டோம். ஆனால் எண்ணங்கள் மறைமுகமாக இருக்கிறதுனால இப்போ பாபா குழந்தைய மாறின உடனேயே நம்முடைய எல்லாமே செயல் மாறிடுது. அது எல்லாம் வெளியில் தெரியுது இல்லையா? அதனால நான் பிகேயாக இருந்து இப்படி செய்யலாமா அப்படின்னு அதுக்குள்ளே மாற்றம் வந்துடுது. அதில் வார்த்தைகள்லேயும் மாற்றம் வந்துடுச்சு. நான் எல்லாரும் இருக்காங்க, பார்க்குறாங்க. ஆனால் நினைக்கிறது அப்படின்றது அது மறைமுகமாக இருக்கிறதுனால அதன் மீது கவனம் அவ்வளவா இல்லை. அதனால தான் பாபா இன்னைக்கு எல்லாத்துக்கும் முக்கியமானது எண்ணங்கள். அதை நீங்கள் சக்திசாலியாக மாற்றிக்கோங்க. அப்போ வார்த்தைகளும் செயல்களும் தானாக மாறிடும். அப்போ நம்ம எந்த தொடர்பில் வர்றோமோ அது எல்லாமே எப்படி இருக்கும்? சக்திசாலியாக இருக்கும். ஆகையால் ஞான ஸ்வரூபம் எப்படின்னால எண்ணம், சொல், செயல், அது மட்டும் இல்லை, எண்ணம் ஒவ்வொரு செகண்டும் சக்திசாலியாக இருப்பாங்க. எவ்வாறு வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருள் இருக்காது, அதே போல் சக்திசாலி நிலை அல்லது சக்தி எங்கே இருக்கோ அங்கே என்ன இருக்காது? வேஸ்ட் இருக்காது, வீணான விஷயங்கள் இருக்காது. ஸ்லோகன் சேவையிலே சதா யார் ஹாஜராக இருப்பாங்களோ, ஹாஜர் ஆகிறதுனா யார் ஓகே எப்போ கூப்பிடுறாங்களோ சேவைக்கு அப்போ நான் வரேன்னு சொல்லி ரெடியாக நிற்கிறாங்களோ அவங்க அதுதான் பாபா அன்பினுடைய உண்மையான அன்பின் நிரூபணம். அதாவது பாபா மேலே எனக்கு அன்பு இருக்குன்னு சொல்லுவாங்க சிலர், ஆனால் சேவை சொன்னால் காரணங்கள் சொல்லுவாங்க. ஆனால் பாபா சொல்ல உண்மையான அன்பு இருக்குன்னா அந்த அன்பினுடைய நிரூபணம் என்ன? எப்போ பாபா எந்த சேவை சொன்னாலும் ஓகே பாபா நான் செய்கிறேன்னு சொல்லி ஹாஜராக இருப்பாங்களா, தன்னை எப்போவுமே அவைலபிளாக வச்சுருப்பாங்களா. அதுதான் உண்மையான அன்பினுடைய அடையாளம் அல்லது நிரூபணம். ஓம் சாந்தி.